இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன்ல சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம கார்ன் வேக வச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுனா கூட நீங்க இந்த மாதிரி சட்னி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்தி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இப்ப சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். அதுக்காக வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், தக்காளி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு வச்ச ஸ்வீட் கார்ன் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி அரைச்சிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டியான சட்னி நமக்கு ரெடி ஆயிடும். உங்களுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு அந்த சட்னியில சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சட்னி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.